பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீரப்பூர் அருகே கரட்டுப்பட்டியில் பத்திரகாளியம்மன் கருப்பசாமி கோவில் திருவிழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வெள்ளாளப்பட்டி கிராமம் கரட்டுப்பட்டியில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டு இருக்கும் விநாயகர், பத்திரகாளியம்மன், கருப்பசாமி ஆகிய தெய்வங்களுக்கு நூதன ஆலய அஷ்டபந்தன திருவிழா இறைவன் அருளாலும் முன்னோர்களின் ஆசியுடனும் கோவில் திருவிழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. நேற்று இரவு மேளம், தாளம், ஆட்டம், பாட்டம், கரகாட்டம், வானவேடிக்கை மற்றும் கரகம்பாளித்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. கரகம் எல்லையை அடைந்தவுடன் கிடா வெட்டப்பட்டது. கருப்பசாமி பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறி கோவில் பத்திரகாளியம்மன் கோவில் வாசலில் கிடா வெட்டி கரகம் விடியற் ஜூலை 7, 2024 ஆம் தேதி காலை குடிபுகுந்தது. இதில் பக்தர்கள் பலரும் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஜூலை 10, 2024 மறுநாள் அடிவாரம் கருப்பசாமி கோவிலில் மா விளக்கு, பொங்கல் வைத்தல், கிடா வெட்டுதல் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஜூலை 11, 1920 24 வேஷம் போடுதல் மற்றும் மஞ்சள் நீராடுதல், சரம் குத்து, அதாவது கருப்பு ஆட்டின் தலையை மேலே தூக்கி எறிந்து ஈட்டியால் பத்திரகாளியம்மன் கோவிலை 3 சுற்று வந்து குத்தும் நிகழ்ச்சியும் கரகம் கிணற்றுக்கு செல் நிகழ்ச்சியுடன் திருவிழா நிறைவு பெற்றது.